துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இந்த 3 விஷயங்களுமே ஒரு மனிதனுடைய முக்கியமான அடிப்படை தேவைகள். இதை யாராவது எடுத்தாலோ இல்ல தடுத்தாலோ ஒருத்தருடைய மனசு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மனசோட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 4 பெண்கள் பேச வந்திருக்காங்க. அவங்களுடைய கதைகளை கேட்போம். தன்னுடைய தந்தையே தனக்கு சேர வேண்டிய சொத்தை சேர விடாம செய்யறதா சொல்றாங்க ஒரு பெண்மணி. இதனால பல பிரச்சனைகளுக்கு தான் ஆளா இருக்கதா சொல்றாங்க. என்னன்னு கேட்போம். எத்தனை பேர் உங்க ஃபேமிலியில நீங்க? என் கூட பிறந்தவங்களா? 4 பொண்ணு, ஒரு பையன். நான் 2வது பொண்ணு. என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க, அந்நியம். மற்ற 3 பொண்ணுங்களுக்கும் கூட சொந்தம், ரத்த சொந்தம் இல்லவங்க. என்னோட அக்காவுக்கு வந்து எங்க அம்மாவோட தம்பியவே கல்யாணம் பண்ணிருக்கு. இன்னொரு நான் 2வது. என்னோட மாமனாரும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்டு. அதனால அந்த பழக்கத்துல அப்ப ஜாதகம் எல்லாம் கிடையாது. அந்த பழக்கத்துல பேராசி பொருத்தத்துல நாங்க கல்யாணம் பண்ணது. எனக்கு கல்யாணம் பண்ணும்போது 18 வயசு தான். அப்படி கல்யாணம் பண்ணது. 3வது தங்கச்சி வந்து எங்க அப்பாவுக்கு தாய் மாமா பையன். 4வது பொண்ணு வந்து எங்க அம்மாக்கு அண்ணன் பையன். எல்லாமே சொந்தத்துல. எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் அண்ணியம். எங்க தம்பிக்கு வந்து என்னோட தாய் மாமா, 3 தாய் மாமா இருக்கு. ஒரு தாய் மாமாக்கு பொண்ணு கொடுத்திருக்கு. ஒரு தாய் மாமாட்ட இருந்து பொண்ணு என் பையன் எடுத்திருக்கு. இன்னொரு தாய் மாமா பையனுக்கு இன்னொரு பொண்ணை கொடுத்திருக்காங்க. ஆக எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் வெளியே அந்நியம். அப்படி அந்நியமா இருந்தா கூட எங்க வீட்டுக்காரர் கொடுக்கற மரியாதை எந்த மருமகனும் கொடுக்க மாட்டாங்க. எங்க அப்பா எனக்கு என்ன பேர் வச்ச மாதிரி, அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம். அதை பயன்படுத்தியே எங்க அப்பா வந்து என்னோட சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சுட்டாரு. உங்களுக்கு சேர வேண்டியது மட்டுமா இல்ல உங்க இத்தனை பேர் சொல்லி உங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர் இல்லையா? ஆமா, மொத்தம் 5 பேருக்கு அவருடைய சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாரா? இல்ல 4 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. என்னையும் அது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வந்து 75ல கல்யாணம் பண்ணினோம். 76லயே அப்போ எங்க அப்பா வந்து அரசியல் லெவல் பிரசிடென்ட், கவுன்சிலர், அந்த மாதிரி சொசைட்டி பிரசிடென்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகள்ல இருப்பாரு. எங்க வீட்டுல வந்து ரொம்ப ரிலேஷன்ஸ் கிடையாது. அப்ப விவசாயம் தான். 75ல விவசாயம். அப்ப வந்து 75ல கல்யாணம் ஆகி 76லயே வந்து ஒரு சின்ன இடத்துக்காக எங்க ஹஸ்பண்ட் வந்து எங்க மாமனார்கிட்ட, அந்த இடம் வாங்குங்கப்பா, ஒரு 2000 ரூபாய் தானே, அந்த இடம் வாங்கினா நம்ம 3 அண்ணன் தம்பி இருக்கோம், ஆளுக்கு ஒரு இடம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து எங்க மாமனார் அது வாங்கல. உடனே எங்க அப்பா என்ன பிளான் பண்ணிட்டாரு, இந்த மருமகன் வந்து ரொம்ப உண்மையானவன், உழைப்பானவன், ஒழுக்கமானவன், இந்த 3லயும் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப தலை சிறந்தவர். இத பயன்படுத்திட்டு இவனை நம்ம பக்கம் இழுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மருமகனை சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. அப்பவே எங்க மாமனார் ஒரு வருஷத்துல எங்க மாமனார்ட்ட, எங்க மாமனாரு சரி அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துட்டாரு. பிரிச்சு கொடுத்தோம்னா ஒரு அந்த இடம் கேட்டார் இல்லையா, உங்க கணவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அப்ப விவரம் தெரியாது மேடம், சின்ன வயசு தானே, சரின்னு பேசாம இருந்துட்டாரு. சின்ன வயசுனால ஒரு ஒன்னும் தெரியல. அந்த இடத்த 2000 ரூபாய்க்கு வாங்கணும். அதோட ஒரு ஏக்கர் நிலம் வாங்கணும். அந்த இடத்த மட்டும் தானே இவன் ஆசைப்படுறான் அப்படின்னு அந்த இடத்த மட்டும் எங்க வீட்டுக்காரர் பேர்ல எழுதிட்டு இன்னொரு ஏக்கர் நிலம் வாங்கணும் பாரியா, அத வந்து அவர் பேர்ல அன்னைக்கே அப்பா பேர்ல எழுதிட்டு எழுதின இடத்துல, அந்த இடத்துல காரியாபட்டின்ற ஒரு இடம், அந்த இடத்துலதான் எழுதுவோம். அந்த இடத்துல வந்து அவர் பேர்ல எழுதிட்டு வீட்டுக்கு வந்த பிறகுதான் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து உன் பேர்ல இருந்தா உங்க பொதுவுல எங்களுக்கு அந்த இடத்துல இடம் இருக்கு, நிலம் இருக்கு, உன் பேர்ல இருந்தா உங்க அப்பா தண்ணி விட மாட்டாரு, அதனால என் பேர்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேர்ல எழுதிக்கிட்டாரு. ஆனா அதை விவசாயம் பண்ணினது வந்து நாங்க தான், இன்னைக்கு வரைக்கும் நாங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஏக்கர் நிலம் வந்து எங்க அப்பா பேர்ல இருக்கு. இன்னைக்குதான் பண்ணிட்டு இருக்கோம். அதோட நாங்க அந்த கிராமத்தை விட்டு 80ல மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். இங்க பிழைக்கிறதுக்காக இங்க மெட்ராஸ்க்கு வந்துட்டோம்.
மெட்ராஸுக்கு வரும்போது நாங்க கொஞ்சம் ஒரு இடம், ஒரு தோட்டம் எங்க மாமியார் கொடுத்தாங்க. அதை வித்துட்டு 20,000 ரூபாய்க்கு வித்துட்டு மெட்ராஸுக்கு வந்தோம். மெட்ராஸுக்கு வந்து ஹோட்டல் பிசினஸ் பண்ணோம். ஹோட்டல் பிசினஸ் பண்ணதுல 2 ஹோட்டல் வச்சிருந்தோம். ஒன்னு டி நகர்ல வச்சிருந்தோம், ஒன்னு நந்தன. இது வந்து உங்களுடைய கணவரோட பிசினஸ்? ஆமா, நீங்களும் உங்க கணவரும் செய்றீங்க. பிசினஸ்க்கு வரும்போது எங்க நாத்தனார் ஹஸ்பண்டும் எங்க வீட்டுக்காரரும் வந்தாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து முதல்லயே ஹோட்டல் அனுபவம் உண்டு. ஹோட்டல்ல இருந்த அதனால அந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அந்த பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் பிசினஸ் பண்ணும்போது நான் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு விளைவிக்கிறேன், உங்களுக்கு பிசினஸ் பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லி உள்ள ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ண உடனே எங்க அப்பா ஏதோ தில்லுமுள்ளு பண்ணதுனால எங்க நாத்தனார் ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாரு. வெளியே போய் வேற இடத்துல பிசினஸ் வச்சுக்கிட்டாரு. அவர் பிசினஸ் வச்சு அவரு முன்னேறிட்டாரு. எங்க ஹஸ்பண்ட், என்னோட ஹஸ்பண்டும் எங்க அப்பாவும் இந்த பிசினஸ் பண்ணாங்க, ஹோட்டல் பிசினஸ். இதுல 83ல எங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம். 80ல கடை வச்சோமா, 83ல எங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம். 91ல எங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணோம். ஒரே தம்பி இல்லையா? ஒரே தம்பி. தம்பிக்கு கல்யாணம் பண்ணோம். எல்லாமே பொது சொத்து. பொதுல இருந்து கல்யாணம் பண்ணோம். அவங்களுடைய செலவுகள் எல்லாமே உங்க அப்பாவோட. எங்க அப்பாவும் எங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண வந்த வருமானத்துல இருந்து, அதுல இருந்துதான் என்னோட கடைசி தங்கச்சி, 4வது தங்கச்சிக்கு 83ல கல்யாணம் பண்ணோம். 5வது தம்பி. தம்பிக்கு 91ல கிராண்டா கல்யாணம் பண்ணாரு. இப்பவே 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாரு. அப்போ வந்து மதுரையில இருந்து எங்க அக்கா வீட்டுல இருந்து ஒரு லெட்டர் வந்தது மேடம். ஒரு லெட்டர் வந்தது. நாங்க வந்து அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்றது எனக்கு தெரியாது. எங்க அம்மா வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து நாங்க மறுநாள் வந்து ஒரு இடம் பேசியிருந்தோம். அதாவது தம்பி பேர்லயும் உன் பேர்லயும் அந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வாங்குறதுக்கு பிளான் பண்ணி பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். பதிவு பண்ண போகும்போது லெட்டர் வந்தோடனே எங்க அம்மா வந்து அம்மா இந்த மாதிரி அக்கா வந்து ஒரு மதுரையில ஒரு வீடு கட்டியிருந்தாங்க மேடம். அந்த வீடு வந்து ஜப்திக்கு வந்துருச்சு. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த வீடை வந்து எதுவுமே மீட்டுடலாம், தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் அக்கா வந்திருக்குமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி அக்கா லெட்டர் போட்டிருக்கு. அதனால இந்த இடத்த நம்ம வாங்க வேண்டாம். அப்படி ஏதாவது அந்த இடம் அந்த வீடு மதுரையில இருக்கிற வீடு விக்கிற மாதிரி இருந்தா உன் பேர்லயும் தம்பி பேர்லயும் அதை நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் பேசி என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரரு சரின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன் எங்க வீட்டுக்கார்ட்ட, மாமா அந்த பணத்தை கொடுக்காதீங்க, அவங்க ஏதோ பிராடு பண்றாங்க அப்படின்னாங்க. எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, பரவாயில்ல, நம்ம இப்பதானே படிப்படியார முன்னேறோம், அவங்க எவ்வளவு மேல இருந்தவங்க, உங்க மாமா பார்த்து கொடுத்தாரு, அப்படியெல்லாம் துரோகம் பண்ண மாட்டாரு, குடு அப்படின்ட்டாரு. சரின்னு கொடுத்துட்டோம். ஆக அந்த வீடையும் வித்துட்டாங்க. இன்னும் கிராமத்துல நிறைய நிலங்களும் இருக்கு, அதையெல்லாமும் வித்துட்டாங்க. அதெல்லாம் வித்தது உங்க அப்பாவுடைய சொத்து தானே? இல்ல, எங்க மாமனாரோட சொத்து. பண அளவுல எவ்வளவு உதவி செஞ்சீங்க? அதாவது 91ல கணக்கு வச்சிருக்கீங்களா? எவ்வளவு லட்சம் கொடுத்தோன்ற வாய் கணக்கு தான் மேடம், வேற எதுவுமே எனக்கு இல்ல. கொடுக்கும்போது கையெழுத்து போட்டு எதுவுமே இல்லையம்மா, வாய் தான். அப்புறம் கிராமத்துல ஒரு வீடு இருந்தது எங்களுக்கு. அந்த வீடு வந்து எங்க அப்பா, நான் இருக்கிறேன் அந்த வீடு, உங்க வீடு சின்ன வீடு தானம்மா, அந்த வீட்டுல நான் இருக்கிறேன், எங்க அப்பா உங்க வீடு பெரிய வீடு. இந்த வீடு வந்து ஸ்கூல், எங்க ஊர்ல ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல் ஹாஸ்டல் நடத்துறதுக்கு நம்ம வீடு கேக்குறாங்க, அதனால அது ஹாஸ்டலுக்கு இருக்கட்டும், உங்க வீட்டுல நான் குடியிருந்துக்கிறேன், உங்களுக்கு பின்னாடி நான் ஏதாவது தர்றேன். அப்பவும் அதவும் நம்பி நான் அப்படியே கொடுத்துட்டேன் அந்த வீடை. 14 வருஷம் எங்க அப்பா அந்த வீட்டுல இருந்தாரு. வீட்டுல பெயிண்ட் அடிக்கல, வீட்டுல இருக்கிற சாமான்களை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு, ஒரு சாமான் கூட கிடையாது, தூக்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா மெட்ராஸ்ல இருந்து வந்து எப்படி இவங்க அங்க தனியா கொடுத்தன நடத்துவாங்க பாப்போம், ஒரு பாத்திரம் பண்டம் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாரு. எதுக்குமா அந்த மாதிரி செய்யணும் அவரு? எங்க குடும்பத்தை, இன்னும் எங்க குடும்பம் எவ்வளவு சொத்து இருக்குதோ அதெல்லாம் அபகரிக்கணும். இல்ல, அந்த மாதிரி எண்ணம் ஏன் அவருக்கு வருது? இப்ப உங்க கூட பிறந்தவங்க கிட்ட யார்கிட்டயுமே அவர் அப்படி நடந்துக்கிறது இல்லையா? இல்ல மேடம், அவங்க கிட்ட இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் ஆனா அவங்க இப்ப 3 தங்கைகளும் என் தம்பியும் உட்கார்ந்து பேசினா ஒரு முடிவு கிடைக்கும். ஆனா நமக்கு எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு யாருமே வரமாட்டேங்கிறாங்க.
உட்கார்ந்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட சமீபத்துல ஒரு மாட்டுக்கு தொட்டி, அந்த காலத்துல விவசாயம் தொட்டியே 3000 ரூபாய்க்கு வித்திருக்காரு மேடம். அந்த ஊர்ல கேக்குறதுக்கு ஆள் இல்ல. போனது போகட்டும், இனிமேல் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு இருக்கலாம் இல்லையா? அப்படி மேடம். அந்த மாதிரி நீங்களும் சரி உங்க ஹஸ்பண்டும் உங்களை பாதுகாத்துக்கலையா? உங்க சொத்தையாது பாதுகாத்துக்கல மேடம். இப்ப என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருந்தோம் மேடம். அந்த கல்யாணம் வரும்போதெல்லாம் கல்யாணம் வர்றவங்க எல்லாம் எங்க அப்பா, எங்க வீட்டுல எங்க அப்பா தான் இருக்காரு அப்படின்னு நாங்க இங்க இருந்து ஒரு புரோக்கர் வச்சு ஆள் வச்சு பேத்து எங்க அப்பா கிட்ட போய் கேளுங்கன்னா எங்க அப்பா அந்த கல்யாணத்தை தட்டி விட்டுருவாரு. ஏன்னா நல்ல இடத்து சம்பந்தம் வந்தா நம்மள கேள்வி மேல கேள்வி மட்டும் எல்லாம் புடுங்கிருவாங்க அப்படின்றதுல அந்த சம்பந்தத்தை தட்டி விட்டுருவாரு. கடைசியில கல்யாணமும் பண்ணி வைக்கல. நான் எங்க நாத்தனார் வீட்டுல போய் சொல்லி அவங்கதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்ப உங்களுக்கு வர வேண்டிய சொத்து அது எழுதி வச்சிருக்காரா இல்ல தரேன்னு சொல்றாரா? தரமாட்டேங்கிறாரு. அது என் பேர்ல இருக்கு. என் பேர்ல இருக்கு. அந்த ஹோட்டல் ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? ஹோட்டல் வந்து எங்க வீட்டுக்கார பேர்ல தான் இருக்கு. ஆனா அது எப்படி வாங்குறதுன்றது எங்களுக்கு தெரியல, ஐடியா தெரியல. அதுக்கான பத்திரம் எல்லாம் அதனுடைய பத்திரம் எல்லாமே என் பையன் எங்க தம்பி வச்சிருக்கான், தரமாட்டேங்கிறான். இவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் அந்த சொத்துக்கள்ல கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா இன்னும் உயிரோட இருக்க. அவர் என்ன வேணா நினைச்சா பண்ணலாம். அவர் வந்து கோவிலுக்கு எழுதி வைக்கலாம், இல்ல இந்த அம்மா விட்டுட்டு பாக்கி 3 பெண்களுக்கு கொடுக்கலாம், இல்ல இவருடைய இந்த அம்மாவோட தம்பிக்கு கொடுக்கலாம், இல்ல அவர் வந்து அந்த சொத்தை வித்துட்டு பணத்தை அவர் என்ன வேணா பண்ணலாம். ஸோ இந்த அம்மா வந்து எனக்கு அந்த சொத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சரியான மனோபாவமும் இல்லை. அதை நம்ம கம்பலும் பண்ண முடியாது. இந்த அம்மாக்கும் இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் பேர்லயும் என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் தான் இந்த அம்மாக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது. அதையும் தவிர இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த அம்மாவோட மாமியார் வந்து கொடுத்து ஒரு தோட்டத்தை விற்று 20,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, அதை நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் எதையுமே இந்த அம்மா வச்சிருந்ததாவே சொல்லல. ஏன்னா இவங்க எல்லாமே கேட்டபோது என்ன சொல்றாங்க, எல்லாமே எழுத்துப்பூர்வமாக எதுவுமே இல்லை, எல்லாம் வாய்மொழியாக தான் இருக்கு அப்படிங்கறதுனால இது வந்து கேஸ் போட்டாலோ நோட்டீஸ் அனுப்பிச்சாலோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து, நாங்க சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போறது. அதனால இந்த அம்மா வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கணவர் பேர்ல என்ன சொத்து இருக்கோ என்ன பிசினஸ் இருக்கோ அதை மட்டும்தான் இவங்களால என்ஜாய் பண்ணவே முடியுமே தவிர இவங்க அப்பாட்ட எந்த விதமான சொத்தையும் கிளைம் பண்ண முடியாது. சொல்ல துடிக்குது மனசு.